தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்பார்ந்த மக்களே, இன்றைய திருப்பலியானது ஏசுதாசன் ராஜன் சவரிமுத்து என்னுடைய ஆண் விளக்கத்திற்காக ஒப்புக்கப்படுகிறது. இத்திருப்பலில் தகுந்தவர்கள் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவம் அனைத்தையும் நினைத்து நாம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுகளாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நினைவால் கலைத்து செல்வாராக. இறைவா, உம்மால் அன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக் கொள்ள நிறையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையை போல் ஆவார்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இயல் 13 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. ஆண்டவர் என்னிடம் கூறியது இதுவே: நீ உனக்காக நாற்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள். அதை தண்ணீரில் நனைக்காதே. ஆண்டவர் சொற்படி நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டிக்கொண்டேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு 2ஆம் முறை அருளப்பட்டது. நீ வாங்கி உன் இடையில் கட்டி கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள். எழுந்து பேராத்து ஆற்றுக்கு செல். அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை. ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன். பல நாட்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் கூறியது: எழுந்து பேராத்துக்கு சென்று நான் உன்னிடம் மறைத்து வைக்க கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா. அவ்வாறே நான் பேராத்திற்கு சென்று அங்கு மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து கச்சையை தோண்டி எடுத்தேன். அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாத அளவில் விற்று போயிருந்தது. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் கூறுவது இதுவே: இவ்வாறே யூதா எருசலேமின் ஆணவத்தை அழிப்பேன். என் சொற்களுக்கு செவிகொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையை போல் ஆவார்கள். கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டி இருப்பது போல இஸ்ரேல் யூதா வீட்டர் யாவரும்
என்னோடு ஒன்றித்திருக்கச் செய்தேன். அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாட்சியாகவும் இருக்க செய்தேன். அவர்களோ எனக்கு செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. போற்றும் கருணை தெய்வமே, உந்தயவினால் ஞானம் தாரும் உம்மை பாடவே. காலம் போற்றும் கருணை தெய்வமே, உந்தயவினால் ஞானம் தாரும் உம்மை பாடவே. வான் கூறும் வண்ண கவிதை பூமி சிந்தும் புன்னகை கீதம் அத்தனையும் சொல்வது உன் புகழல்லவா. நீ தந்த வாழ்வை பெற்று வாழ்கின்ற உயிரினங்கள் அனைத்திலும் இருப்பது நீ அல்லவா. கண்ணின் மணிப காக்கும் தெய்வமே, உன் புகழ் பாட ஞானம் தாருமே. கண்ணின் மணிப காக்கும் தெய்வமே, உன் புகழ் பாட ஞானம் தாருமே. பணி வாழ்வில் பண்பாடும் திருத்தூதனார் என ஏற்றிட திருவடிகள் சரணாகின்றேன். காலம் போற்றும் கருணை தெய்வமே, உந்தயவினால் ஞானம் தாரும் உம்மை பாடவே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தம் வார்த்தைகளினால் நாம் ஒளிரும்படியாக நம் வாழ்க்கையை தூய ஆவியினால் நிறைவேற்ற நம் ஆண்டவர் விரும்பினார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது. ஆனாலும் அது வளரும் போது மற்ற எல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன். உலகம் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, இந்த வாரத்தின் முதல் நாளின் திருப்பலியை காலை பொழுதில் இத்திருப்பலை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாசகங்கள் மூலமாக கடவுள் இன்று நமக்கு ஒரு அரிய பெரிய செய்தியை நமக்கு இன்று தருகின்றார். அது என்ன செய்தி என்றால், முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது போல விவிலியம் முழுவதும் இறைவன் தன்னுடைய மக்களோடு உறவை ஏற்படுத்த விரும்புகிறார். தொடக்க காலத்திலிருந்தே மனிதன் படைக்கப்பட்ட அந்த நொடி பொழுதிலிருந்து கடவுள் மனிதனோடு எப்போதும் உறவோடு இருக்க விரும்புகிறார். ஏனென்றால் நாம் அனைவரும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். கடவுள் நமக்கு தெய்வம், கடவுள் தான் நமக்கு தாய் தந்தை, படைத்தவர், அனைத்து மீட்பர், எல்லாம் உண்மை. எனவே கடவுள் உலகத்தை படைத்த பிறகு மனிதன் பாவம் செய்தாலும் கூட அவனை
கைவிட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு நேரமும் மனிதனை பற்றியே சிந்தித்து அதற்காக பல அற்புதங்களை செய்து இறைவாக்கினரை ஏற்படுத்தி மனிதன் தவறு செய்யும் போதெல்லாம், இஸ்ராயல் மக்கள் தவறு செய்யும் போதெல்லாம் அந்த இறைவாக்கினர்களை அனுப்பி இவ்வாறு மக்கள் பாவத்தில் வாழ்கின்றார்கள், அவர்களை மனம் திருப்பி மீண்டும் என்னிடம் கொண்டு வா என்று பல இறைவாக்கினர்களை அனுப்புகிறார்கள். அப்படி இருந்தும் ஒரு சில நேரங்கள் அங்கே என்ன நடக்கிறது என்றால், அந்த இஸ்ராயல் மக்கள் மட்டுமல்ல, மாறாக இன்றைய காலத்தை பற்றி பேசும்போது நாமும் எவ்வாறு இஸ்ராயல் மக்கள் கடவுளை விட்டு பிற தெய்வங்களை நாடி சென்றார்களோ, கடவுளை ஒதுக்கி வைத்து பிற செல்வங்களை நாடி சென்றார்களோ, அதே போல நாமும் ஒரு சில நேரங்களில் கடவுளை விட்டு அவர் செய்த அற்புதங்களை மறந்து விட்டு பிற தெய்வங்களையும் அல்லது பிற இந்த மண்ணுலகை சார்ந்த ஒரு சில செல்வங்களை பற்றி தான் நாம் சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட கடவுள் நம்மை மறப்பதில்லை. நம்மை மீண்டும் அவரோடு அந்த உறவில் வாழ்வதற்காக நம்மளை தொடர்ந்து அழைத்துக் கொண்டிருக்கின்றார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. ஒரு சாதாரண ஒரு கச்சையின் மூலமாக, இந்த இடைக்கச்சையின் மூலமாக கடவுள் எந்த அளவிற்கு மக்களை ஒரு நண்பனாக பாவித்தார், ஒரு பிள்ளையாக, தன்னுடைய சொந்த மகனாக பாவித்தார் என்று தெரிகிறது. கச்சை என்று சொல்லும் போது அது நம்முடைய இடையிலே கட்டப்படக்கூடியது. இது நம்முடைய கலாச்சாரத்தில் அல்ல, மாறாக யூத கலாச்சாரத்தில் கச்சை என்பது மிகப்பெரிய ஒன்று. கச்சை என்பது எப்போதும் தன்னுடைய உடலில் எப்போதும் சேர்ந்தே இருக்கும். இப்போது பங்கு சாமியார்கள் பொருட்கள் எப்போதும் கச்சை கட்டுவார்கள். ஒரு காலத்தில் கட்டி கொண்டு இருந்தார்கள், இப்போது ஒரு சில பேர் கட்டுகிறார்கள், ஒரு சில பேர் கட்டுவதில்லை. எதற்காக அந்த கச்சை கட்டுகிறார்கள் என்றால் அதுக்கு ஒரு பெரிய ஆன்மீக ஒரு கருத்து உண்டு. வெறுமனே ஒரு அழகு பொருட்காக மட்டுமல்ல, வெறுமனே ஒரு அணிகலனாக மட்டுமல்ல. கச்சை கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. கச்சை என்பது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. எவ்வாறு என்னுடைய உடலோடு என்னுடைய கச்சையானது, இப்போ குருக்கள் இந்த சிவப்பு வண்ணம் உள்ள கச்சை கட்டுவார்கள். எவ்வாறு இந்த கச்சையானது என்னுடைய உடலில் ஒட்டி இருக்கிறதோ அதே போல ஆண்டவரோடு நான் ஒட்டி இருக்கிறேன். கச்சை என்பது நான் ஆண்டவரோடு நான் ஒட்டி இருக்கிறேன் என்பதை மறைமுகமாக எடுத்து சொல்கிறார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. ஆண்டவர் கூறுவது இதுவே, இவ்வாறு யூதா எருசலேம் ஆணவத்தை அளிப்பேன், என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் இதய பிடிவாதத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையை போல் ஆவார்கள். கச்சை ஒருவரது, இது நன்றாக கவனிக்கும், இந்த வார்த்தை தான் மிக முக்கியம். கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டி இருப்பது போல இஸ்ராயல் யூதா வீட்டார் யாவரும் என்னோடு ஒன்றி இருக்க செய்தேன். அந்த இஸ்ராயல் மக்களுடைய அந்த ஆண்கள் எப்போதும் இடையிலே ஒரு கச்சை கட்டுவார்கள். இறைமகன் இயேசு கூட சீடனுடைய கால் பாதங்களை கழுவும் போது ஒரு இடைக்கச்சை கட்டியிருந்தார். அது ஊழியம் செய்வதற்கு ஒரு அடையாளமாகவும் இருக்கும், பிறருக்கு பணிவிடை செய்வதற்கு ஒரு அர்த்தமாகவும் இருக்கும். அதே போல இறைவனோடு நாம் ஒன்றியிருப்பதையும் அவர் சொல்கிறார். எவ்வாறு கச்சையானது உடலோடு ஒன்றி இருக்கிறது போல இஸ்ராயல் மக்கள் கடவுளோடு ஒன்றி இருந்தார்கள் எப்போது, ஒரு சில நேரங்களில். ஆனால் அவர்கள் கடவுளை விட்டு தீய செயல்களை செய்யும் போது, வேறு இனத்தை கடவுளை வழிபடும் போது அவர்கள் எப்படி ஆனார்கள்? அதே கச்சை எப்படி ஆகிறது என்றால், அருமையான அழகான கச்சை ஆண்டவருடைய இடையில கட்டப்பட்டது. எப்போது மக்கள் கடவுளை மறந்து பிற தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்களோ அப்போது அந்த கச்சையானது பாறையின் இடுக்குள் வைத்திருந்த அந்த கச்சையை போல. இப்போ சில நேரம் நம்முடைய துணிகளை அயன் பண்ணி வச்சா நல்ல அழகா இருக்கும். அதே சும்மா கசங்கி போட்டு தூர போட்டா எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். அதுவும் பாறையுடைய இடுக்குகளில் ஒரு துணியை உள்ள வச்சு திரும்ப எடுக்கும் போது உடனே எடுத்தாலே அது ஒரு மாதிரி அழுக்காகவும் ஒரு மாதிரி கசங்கி போய் கிடக்கும்.
அது பல நாட்கள் கழித்து எடுத்தால் என்ன ஆகும்? இத்து போய் நூறு நூறுலாம் அருந்துவிடும். எதுக்குமே பயன்படாது, தூர தான் போடணும். ஆக கடவுள் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் எப்போது நன்மை செய்கின்றீர்களோ, எப்போது கடவுளோடு ஒன்றித்து வாழ்கின்றீர்களோ, கடவுளோடு வாழ்கின்றீர்களோ, அப்போது நீங்கள் ஆண்டவருடைய அணிகலனாக இருப்பீர்கள். ஆண்டவருக்கு அழகு சேர்க்கும் ஒரு அணிகலனாக இருப்பீர்கள். எப்போது கடவுளை விட்டு தீய செயல்களை செய்கின்றீர்களோ, அப்போது எதுக்குமே பயன்படாத ஒரு பொருளாக மாறிவிடுவீர்கள். கடவுள் உங்களை தள்ளி விடுவார். இதுதான் இன்று நமக்கு சொல்லப்படுகின்ற முக்கியமான செய்தி. எனவே இயேசுவில் அன்புக்குரிய மக்களை, இப்போது நம்முடைய கைகளில் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை ஒட்டி நாம் வாழ்கின்றோமா? இறைவனுடைய அணிகலனாக நாம் மாற விரும்புகிறோமா? அல்லது கசங்கி தூரப்படுகின்ற ஒரு சாதாரண துணியை போல நாம் மாற வேண்டுமா என்பதை நாம் தான் சிந்தித்து பார்த்து அதற்கு ஏற்றால் போல் நம்முடைய வாழ்க்கை நாம் மாற்ற வேண்டும். கடவுள் என்ன விரும்புகிறார் என்று தெளிவாக நமக்கு காட்டுகிறார். அவருடைய படைப்பிலே, அவருடைய கரங்களிலே நாம் எப்போதும் அவருக்கேற்ற ஒரு செல்ல பிள்ளையாக, கடவுளுக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ, நன்மையை செய்து, பிறரை அன்பு செய்து, பிறரை மன்னித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இறைவன் நம்மை விரும்புகின்றார். எனவே அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். கண்டிப்பாக இறைவனுடைய அணிகலனாக இருப்போம் என்ற நம்பிக்கையை தொடர்ந்து இத்துக்களை கொண்டாடுவோம். ஆமென். சொல்லால் எல்லாம் செய்தவரே, எல்லாம் தந்தோமே, வாழ்வார் எல்லாம் சொன்னவரே, தாழ்வாய் தந்தோமே. போற்றுவோம் இறைவா, வாழ்த்துவோம் தலைவா, போற்றுவோம் இறைவா, வாழ்த்துவோம் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய திருப்பலி எல்லாம் தந்தையாக கேட்டதாக முடிமன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நலனுக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரை காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேருந்திற்கேட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே பகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மை வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும்.
அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை நினைவாக செய்யுங்கள். இது கிறிஸ்து விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, ஒரு மரமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதர் அப்பத்தையும் மேற்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணந்து உமக்கு ஊழியம் புரிய கலந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பு நிறைவு பெறச் செய்தலும். மேலும் நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட ஏசுதாசன், ராஜன், சவரிமுத்து என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தலும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒழுங்கு ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான எங்கள் பாதுகாவலர் புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவர்கள் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்கோடு தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துவரமருள உம்மை வந்தாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளை கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது துறவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்று நடித்திருக்கிறாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர் நீரே. ஆண்டோடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இயேசுவின் சமாதானத்தை ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சந்ததியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சந்ததியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சந்ததியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர்.
செம்மல் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆலய கட்டுமான பணிக்கான ஜெபம். குறைவில்லா நிறைவே உனக்குண்டே இறைவா, இயேசுவின் நாமத்தில் உம்மிடம் வருகின்றோம். உம்மை மகிமைப்படுத்தவும் இறை மக்களை இறை அன்பில் இருக்கவும் புனித சூசையப்பரை பாதுகாவலராக தந்தமைக்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இப்புனிதரின் வாழ்க்கையை பின்பற்றி அன்பு, விசுவாசம், அர்ப்பணம் ஆகியவற்றின் விளைநிலமாக மாற எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆன்ம தூய்மைக்கும் அனைத்து மக்களின் வெற்றிக்காகவும் நாங்கள் கட்டிக்கொண்டிருக்கும் புதிய ஆலயத்தை பாதம் வைக்கின்றோம். இறைவனை மகிமைப்படுத்த நாங்கள் மேற்கொள்ளும் இப்புதிய முயற்சியை ஆசீர்வதியும். இப்பணிக்காக உழைக்கும் கரங்களையும் உதவும் இதயங்களையும் ஆசீர்வதியும். பணிக்கு பயன்படும் அனைத்து பொருட்களும் தங்கு தடையின்றி தாராளமாய் கிடைக்க தயவுரியும். இப்பணிக்காலங்களில் எவ்வித இன்னல்களும் இடையூறுகளும் இல்லாமல் குறிக்கப்பட்ட காலத்தில் கட்டி முடிக்க போதிய நிதி ஆதாரங்களையும் கடின உழைப்பையும் பாதுகாப்பையும் அளித்தருளும். விண்ணக வீட்டின் முன் அடையாளமான இந்த எழில்மிகு ஆலயத்தை ஆசீர்வதித்து உமது மாற்றி இந்த ஆலயத்தை ஆட்கொள்ள பணிவுடன் வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயராலும் புனித சூசையப்பரின் தொடர் பரிந்துரையிலும் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பார்வையிலான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரை எங்களுக்கு அளித்துழைக்கோரை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. ஒரு சில அறிவிப்பு. பங்களாவை இடித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த வாரத்தில் முழு பங்களாவும் இடிக்கப்படும். எனவே பங்கு அலுவலகம் இடம் மாற்றப்பட்டுள்ளது. இனிமேல் இங்கே நடைபெறாது. மாறாக உங்களுடைய இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே 2 ரூம். அந்த முதல் பழைய பங்களாவுடைய கிச்சன் வந்து பங்கு தந்தையின் அலுவலகம். இன்னொரு சிறிய ஒரு ரூம் உண்டு, அங்கே தான் பங்கு அலுவலகம். அங்கே தான் கரிஸ்மா இருப்பான். அதனால் ஏதாவது உங்களுக்கு தேவை என்றால் அங்கே வர. இங்கே எல்லாத்தையும் கால் பண்ணிட்டோம். நாளை கழித்து இடிக்கப்படும். அதனால் எல்லாமே அங்கே தான் கொண்டு. அதனால் பங்கு ஆஃபீஸை பூட்டிட்டாங்க அப்படின்னு நன்கொடை கொண்டு வரும்போது நல்ல வேலை பூட்டிட்டாங்க, நம்மளுக்கு மிச்சம் அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு போயிடாதீங்க. நன்கொடையை அங்கே வந்து கோயிலுக்கு கொடுத்துட்டு போவாங்க. சரியா? ஓகே. எல்லா காலமும் வணக்கமும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.